கான்செப்ட். லேட்டின் ஸ்கொயர் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ன்ட்டாங்க. அப்ப 2/2 இருக்குதுல்ல 2வோட பெசல் ஃபங்க்ஷன் பெசல் டேபிள் தான் இது. ஓகேங்களா? 2வோட பெசல் டேபிள். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்மும் போட முடியும் அண்ட் ஸ்கொயர் ஃபார்மும் போட முடியும். எங்க 2வேல லாட்டின் ஸ்கொயர்ல ஒன்லி ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் போட முடியும் தவிர ரெக்டாங்கிள் ஃபார்மேட் போட முடியாது. சரிங்களா? ஒன்லி ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் போட முடியும். ரெக்டாங்கிள் ஃபார்மேட் போட முடியாது. அப்ப ஸ்கொயர் ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்ல தான் போட முடியும். சப்போஸ் ரெக்டாங்கிள் ஃபார்மேட் வந்துட்டா ஒன்லி 2 வேர்ட் தான் போட முடியும். ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல வந்தா என்னதுல போட முடியும்? 2 வேர்ட் தான் போட முடியும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்க? லாட்டின் ஸ்கொயர்ன்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா 2/2க்கோ 1/1க்கோ போட முடியாது. 2/2க்கோ 1/1க்கோ போட முடியாது. 3/3க்கு தான் போட வேணும். 3/3க்கு தான் போடணும். 2/2க்கு போடக்கூடாது. சரிங்களா? லாட்டின் ஸ்கொயர்ல ஓகேவாம்மா? ஓகே சார். ஓகே சார். சார் மற்றபடி என்ன சொன்னேன் அந்த ஏபிசி ட்ரீட்மெண்ட்டோட கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அரேஞ்ச் பண்ணாம போட்டு இது வரைக்கும் போடணும். எது வரைக்கும்? எம்எஸ்சி வரைக்கும் போடணும். ஏபிசியை நாட் அரேஞ்ச். ஓகேங்களா? நாட் அரேஞ்ச் எது வரைக்கும் போடணும்? அப் டு இது வரைக்கும் போடணும். சரிங்களா? இதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். ஏபிசி வேலையை அரேஞ்ச் பண்ணி போடணும். அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். அரேஞ்ச் பண்ணாம போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஏபிசி என்ன பண்றீங்க? அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்டோட வேல்யூஸ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கால்குலேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் என்ன ஆகும்? டிஎஸ்எஸ் நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபார்முலா தான். எம்எஸ்சி மட்டும் என்ன ஆகும்னா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்சி எஸ்எஸ்டி வரும். சரிங்களா? ஓகேவா? சரி இது ப்ராப்ளம் போட்டா புரியும் பாத்துங்க. இதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாருங்க n-1 into n-2 மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா n-1 n-1 தான் வரும். மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னாலும் r-1 கிடையாது n-1 தான் வரும். இதுக்கு n-1 தான் வரும். ஏன்னா இது n/n டேபிள் ஃபார்மேட். n/1 டேபிள் ஃபார்மேட்னா r equal to c equal to n only. அப்ப எல்லாத்துக்குமே n-1 தான் வரும். SSTக்கு n-1 தான் வரும். சரிங்களா? இத டேபிள் என்ன ஆகும்? ரோ காலம் அடிஷனலா யாரு பார்த்தோம்? ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்ப ட்ரீட்மெண்ட் அடுத்து எரர் வந்து காமன். அப்ப அதை வச்சுட்டு நீங்க ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்றீங்க. எப்பவுமே இங்க வர்றது என்னது? கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். எத்தனை பேருக்கு வேணும்? ரோக்கு கண்டுபிடிக்கணும், காலத்துக்கு கண்டுபிடிக்கணும், ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதான் 3 ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. அதான் 3 ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி இதை வச்சு ப்ராப்ளம் போட்டலாமா? ஓகே சார். சூப்பரா கண்ணு. சரி இதுதான் டேபிள். இந்த பாருங்க ஏபிசிடின்னு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 2 வேவா இருந்தா ஏபிசிடியை அரேஞ்ச் பண்ணி போடுவோம். லாட்டின் ஸ்கொயர்ல என்ன பண்ண போறோம்? அரேஞ்ச் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுக்குங்க. x1 x2 x3 x4 இங்க வரத வந்து y1 y2 y3 y4 னு வெச்சுக்கங்க. இதுல என்ன டவுட் இருக்குதா? வர்ற வேல்யூ அப்படியே வச்சுக்கங்க. அப்படியே வச்சு எல்லா வேல்யூயும் கண்டுபிடிங்க. இதுல என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படியே என்ட்ரி பண்ணிக்கங்க. என்ன இருக்குது? 12 20 16 10 அடுத்தது என்ன? 18 14 11 14 அடுத்த வேல்யூ என்ன? 12 15 19 13 நெக்ஸ்ட் வேல்யூ 16 11 15 20 என்ன பண்ண? இந்த டேபிள்ல எது அரேஞ்ச் பண்ணாலும் அப்படியே வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணி போட்டேன்னா 1/2க்கு தான் அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடாது. லாட்டின் சம் ஆஃப் ஸ்கொயருக்கு. ஓகேங்களா? லாட்டின் ஸ்கொயருக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். சூப்பர் மேம். இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 2 வே போட்டோம்ல, 2 வே போட்ட மாதிரி நீங்க ஆல்ரெடி என்ன சொன்னீங்க? கால வைஸ் போட்டலாம் நீங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கால வைஸே முடிச்சிடலாம். சரியாமா? கால வைஸ் முடிச்சிட்டு ரோ வைஸ் முடிச்சிட்டு எல்எஸ்எஸ் எல்லாமே வேணும். அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியாமா? சொல்லுடா கண்ணு. இப்போ சிடியோட வேல்யூ. சிடியோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஆட் பண்ண முடியுமாமா? ஆட் பண்ணி சொல்றீங்களா? புரியுதா? புரியலனா உடனே கேளுங்க நான் சொல்லிடுறேன். 12 plus 18 plus 12 plus 16 58 sir. 60 sir. 61 sir. 57 sir. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் கிராண்ட் டோட்டல்.
58 plus 60 plus 61 plus 57. 236, sir. 236 ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன வேணும்? சிடி ஸ்கொயர் டிவைடட் பை எத்தனை வேலைக்குது? 1 2 3 4 எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்குதா? 1 2 3 4 எல்லாத்துக்கும் ஈக்குவல் 4 4 தான் இருக்கு. அப்ப டிவைட் பை 4 போட்டுக்கலாம். கரெக்டாமா? அப்ப சொல்றேன் கண்ணு. என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்குதா? 58 ஸ்கொயர் டிவைட் பை 4, 60 ஸ்கொயர் டிவைட் பை 4, 61 ஸ்கொயர் டிவைட் பை 4, 57 ஸ்கொயர் டிவைட் பை 4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எல்லாத்தையும் 4 ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணுங்க. இது ஸ்கொயர் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணு. ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணு. இதுதான் வந்து நம்மளுடைய சிடி ஸ்கொயரோட வேல்யூ. இதை சம் பண்ணி போட்டீங்கன்னா அதான் வந்து நம்மளுடைய சம்மேஷன் காலம் டோட்டல் ஸ்கொயர் டிவைட் பை என்ஐ. போட்டீங்களா? போட்டுக்கிட்டே இருக்கு சார். 58 by 58 ஸ்கொயர் டிவைட் பை 4 58 ஸ்கொயர் டிவைட் பை 4 841. 841 ஆமா சார். 841 900. 930.25. 812.25. 2.25. 2.2 இதோட சம்மேஷன் இது மூணு ஆட் பண்ணி சம்மேஷன் சொல்லுங்க பாப்போம். sir. என்னமா என்னமா 259 sir. 2.9 97. 97.4 இல்லையா? இது 0.97 இல்லையா? ஒரே நிமிஷம் சார். 3488. இது ஆன்சர் இல்லையா? அப்ப இல்ல சார். 3488.4. ஒரே நிமிஷம். 3488.4. 88.4 32. ஓகே சரி. இப்ப காலம் வைஸ் முடிஞ்சு ரோ வைஸ் பார்த்தலாமா? ரோ வைஸ் சொல்லுங்க சம்மேஷன். ரோ வைஸ் முடிச்சலாமா? ரோ வைஸ் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஹலோ சார். சொல்றேன் கண்ணு. சார் சொல்றா. 3488.4. அதை முடிச்சிட்டேன். இப்ப நான் கேக்குறது ரோ வைஸ் டோட்டல் போடலானே. இப்ப ரோ வைஸ் டோட்டல் சொல்லுங்க. கால வைஸ் எல்லாமே ரோ வைஸ் ஒர்க் முடிக்கலாம். 12.20 plus 12 20 58. 68 58. 58. அடுத்தது 57. 59. 66. சரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 36 236 வருதுன்னு செக் பண்ணிக்கோ. அப்பதான் நம்ம போட்டது கரெக்டா என்னன்னு தெரியும். whole square by 4. இல்ல ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணா 236 கண்ணே இது ஆட் பண்ணா 236 வருதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 58 plus 57 plus 59 plus 231. 236 230 தான் சார் வரும். அப்ப இது ஆட் பண்ண 236 சொன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் வரும். அப்ப ஆட் பண்ணது எங்க தப்பு பண்ணிக்கிறீங்க பாரு. இது ஆட் பண்ண 236 சொன்னா அது 236 சார். ஆனா இப்படி வரது 230 தான் சார். ரெண்டுமே 236 தான் வரும். அதானே கரெக்டான வே.
ஓ இல்லைன்னா நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிக்கணும்னு அர்த்தம். 32, 48, 58. 58 ஆ 32 கரெக்ட்டுங்களா? 90 வருது சார். ஆ 20 + 14 + 15 தானே சார்? எவ்வளோ வருது 60 இது? வருது சார். 60 வருதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுறாங்கன்னு. இது 60. அடுத்தது சொல்லு பார்க்கலாம். இல்ல சார், அது கரெக்ட் தான் சார். அப்ப என்ன 60 வருது, நீ எது 60? அது இந்த நான் காலம் வைஸ் பார்த்துட்டேன் சார். காலம் வைஸ் 60 தான் போட்டுக்குது. இது 60 தானே போட்டுக்குது. எல்லாமே கரெக்ட் தான் சார். 58, 60, 61, 57 எல்லாமே கரெக்ட் தான் சார். எனக்கு 236 வரும். இதை ஆட் பண்ணு இப்ப. 236 வர ரெண்டுமே ஈக்குவலா தான் வர வேணும். ரெண்டுமே ஈக்குவலா தான் வரணும், மாத்தி வரக்கூடாது. 58, 50 சார். 60 அது 62 வருது சார். 59 வரல, 62 வருது. இல்ல எதுக்கு? இதுக்கா? 59 இருக்கு, அடுத்துல 62 வருது சார். எங்க நான் 59 எங்க? இங்கயா? ஆமா சார். 62. அடுத்தது. இது 62 மாத்திக்கலாம் இருங்க. 62. அடுத்தது. இல்லையே 62 வரலடா கண்ணு. கரெக்டா போடு. 2 ஆட் நம்பர் இருக்குதா? 3 ஆட் நம்பர் இருக்குது பாரு. 62 வராது கண்டிப்பா. 12 + 15 + 19 + 13 59 சார். 59 தானே வருது. அப்ப 62ன்னு ஆமா சார். 59. 16 + 11 + 15 + 20 அது 61 வருது சார். இது 61 வருதா? ஆமா சார். 58 + 57 + 69 + 59 61. 235 வருது சார். 236 கரெக்டா? 35 தான் சார் வருது. சரி, அப்ப ஒண்ணு எங்க வீட்டுக்கு பாரு 236 வர வேணும். அப்ப இதுலயே ஆட் பண்ணி பாரு. இல்ல 2 ஆட் நம்பர் இது ஈவன். இல்ல 1 2 3 ஆட் நம்பர் வருது. ஒரு ஈவன் நம்பர் வரும். இன்னொரு ஈவன் நம்பர் அப்ப ரோ வைஸ் தான் தப்பு பண்ணிக்கிற. ஆட் பண்ணி பாரு. இது ஈவன் வந்துருச்சு. இதுல எத்தனை ஆட் இருக்குது? ஒரு ஆடு இது வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 ஆட் இருக்குது. இது தப்புடா கண்ணு. கடைசி ரோ தப்பு. கடைசி ரோ கரெக்டா ஆட் பண்ணி சொல்லு. கடைசி ரோ தப்பா போட்டுருக்கு. 58 + 60 + இங்க பாருங்க நான் சொல்றேன் 16 + 11 + 15 + 20 27 6 37 37 42 62 வருது. 62. அப்பயே 61 62 கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுமா. மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க் கிடைக்காது போயிடும். அப்புறம் ஆன்சர் வராது. இப்போ என்ன பண்ண போறோம்? 58² / 4 இதனோட ஆன்சர் என்ன? 57² 57 57² / 4 இதனோட ஆன்சர் என்ன? 59² / 4 இதனோட ஆன்சர் என்ன? அண்ட் 66² / 4 இதனோட ஆன்சர் என்ன? 196. இல்ல சார் 58. கொஞ்சம் பார்த்து FO பண்ணுங்க. 841. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. 841. அடுத்தது 729. 729. அடுத்து என்னது? 59². 59² / 4 676. டெசிமல் இல்லையா? 59 இல்ல சார், 52க்கு சொன்னேன் சார். இதுக்கு எவ்வளவு சொன்னீங்க? இதுக்கு எவ்வளவு சொன்ன? இன்னொரு சொல்ல. சார் ஒரே நிமிஷம், அது 54 சார்? இல்லம்மா, இங்க பார்த்து போடு. உனக்கு வேல்யூ தெரியல, இங்க பார்த்து போடு. இதனோட ஸ்கொயர் டிவைட் பை 4. இதனோட ஸ்கொயர் டிவைட் பை 4. இதனோட ஸ்கொயர் டிவைட் பை 4. ஃபர்ஸ்ட் ஒன் 844 சார். 844. 844. செகண்ட் ஒன் 812.25 சார். ஒரே நிமிஷம். எல்லாத்தையும் அலட்சிய போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சார் 844. 841 சார். 58² டிவைட் பை 4. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? 841 சார். 841. நெக்ஸ்ட் ஒன் 812.25. அடுத்தது தேர்ட் ஒன் 870.25.
இதோட சம்மேஷன் 961. 961 எதுக்கு? இல்ல சார், நான் அப்பதான் 62 போட்டுட்டு இருக்கேன் சார். 59க்கு 870.25. அடுத்தது 961. 961 ஆமா சார். ஓகே, இதை நானே ஆட் பண்ணி போட்டுருக்கேன். 841 plus 841 plus 812.25 plus 879.25 plus 96. 3490.5. 3490.5 ஆமா சார். 3490.5 கிளியர் எழுதிடுறேன். ஓகே சார். 3490.5 இதோட ஆன்சர். ஆமா சார். ஸோ ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? டிஎஸ்எஸோட கால்குலேஷன். இது யாரோடது? ஆர்டி ஸ்கொயரோட சம்மேஷன் டிவைடட் பை என்ஐ. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? டிஎஸ்எஸ் Okay, sir. ஃபார்முலாக்கு x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைனல் வேல்யூ யாரு? Okay, இது sir. எல்லாத்தையும் சம் பண்ணி போட்டீங்கன்னா அதோட வேல்யூ யாரு? சம்மேஷன் xij ஸ்கொயர். ஓகேவாமா? Okay, sir. அப்ப x1 ஸ்கொயர் என்னது? 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. ஸோ அதே மாதிரி போட்டு சொல்றாங்கன்னு இங்க வேற நான் இங்கே எழுதிட்டு நடு இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். 144, ஆ 324, ம் 144, ம் 256. ம் அவ்வளோதான் சார். ஆட் பண்ணிடு, அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு. Eight 68. 868. 68. ஓகே, அடுத்த வேல்யூ 20 ஸ்கொயர் வந்து 400, 14 ஸ்கொயர் வந்து 196, 15 ஸ்கொயர் வந்து 225, 15 ஸ்கொயர் வந்து 225, 11 ஸ்கொயர் வந்து 121, 11 ஸ்கொயர் வந்து 121. Okay, sir. அது ஆட் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது நான் போட்டுறேன், அப்படியே கடற்கரை ஆட் பண்ணி போடுங்க. 16 ஸ்கொயர் வந்து 256, 121, 361, 225, 225. அடுத்த வேல்யூ 10 ஸ்கொயர் வந்து 100, 196, 169, 200 வந்து 400. ஓகே டேக்கண்ணு, 1 by 1 ஆட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இது 868 போட்டீங்க, இதை போட்டு இதை வேற ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். எவ்வளோ வருது? 400, 196, 225, 121 எவ்வளோ வருது? ஆயிமா விரிசா இருக்கிறியா? சார், சொல்றாங்க, என்ன வருது? ஆன்சர் என்ன வருது? சார், சொல்லுமா. எனக்கு கேட்காம போயிடுச்சு சார். என்ன சார்? இல்லை, இதை ஆட் பண்ணி சொல்லுங்க. இப்போ x1 ஸ்கொயர் போட்டாச்சு, இதே மாதிரி x2 ஸ்கொயர் போடணும், x3 ஸ்கொயர் போடணும், x4 ஸ்கொயர் போடணும். சொல்லுமா. 196 plus 225 plus 121. 942. எவ்வளோமா? 742வா? 942. 942 வருது, அவ்வளோ வருதா? 400 எடுக்கனால வரும். சரி, ஓகே. அடுத்தது 121 plus 361 plus 225. 963. 963. அடுத்ததுல கடைசி 100 plus 196 plus 169 plus 400. 865. 865வா? ஆமா சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்றாங்க. இங்க இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. 868
plus 942 plus 963 plus 865. 3638. அண்ணே கரெக்டா சொல்றாங்கண்ணே. அதான் சார் வந்துச்சு. 3 868 plus 942 plus 963 plus 865. 3638. 3638. ஓகேங்களா? 38. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுச்சு சார். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏபிசி வேல்யூ இருக்குது பாத்தீங்களா? இந்த ஏபிசி வேல்யூ அரேஞ்ச் பண்ணி டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து எதுக்கு? எஸ்எஸ்டியோட கால்குலேஷனுக்கு. எஸ்எஸ்டியோட கால்குலேஷன் என்ன ஓகே சார். பண்ணணும்? ஏபிசி வேல்யூ அரேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ. இது அரேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்குது? 12. செகண்ட்ல ஏ என்ன கிடைக்குது? 14. தேர்டுல என்ன கிடைக்குது? அதை எல்லாத்தையும் போடணும். நீங்க ஆக்சுவலி இங்க டேபிள் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். கீழே போய் போட்டுக்கலாமா? ஓகே சார். ஒரே நிமிஷமா கீழே போய் போட்டுக்கலாம். அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஏபிசி வேல்யூ அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எஸ்எஸ்டி ஸ்கொயர் எல்லா வேலையும் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வேல்யூ ஈஸியா இருக்கும். சொல்லுமா? ஏ பி சி டி சொல்றாங்க. என்ன கிடைக்கணும்? ஏவோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட்? 12, 14, 13, 15. பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல 10, செகண்ட்ல 11, 12, 11. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, காட்ட வேணுமா? புரிஞ்சுச்சு சார். அடுத்து சி நீங்க சொல்ல பார்க்கலாம். சிக்கு என்ன வரும்? 16, 14, 15, 16. அடுத்து டி டகனு 20, 18, 19, 20. சரி, இப்போ என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். இது யாரு? ட்ரீட்மெண்டோட ட்ரீட்மெண்ட் டிஆர்னு வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 1 2 3 4. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் 54. 54 ஆமா சார். 54, 44. 54, 44, 61. 77. 77 40 77. ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்கொயர் என்னது? 54 ஸ்கொயர் டிவைடட் பை 4. சரிங்களா? ஆமா சார். 4 வேல்யூ இருக்குல்ல, 1 2 3 4 வேல்யூ இருக்குது. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன வேல்யூ வருதுன்னு? 721. 721. அடுத்து 44 டிவைடட் பை 44 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 484. 484. 61 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 930.25. 913. 13 ஆ 30 ஆ? 961. 930. 30.25. 25. அடுத்து 77 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 1482.25. இன்னொரு சொல்லு, நிறைய ஆன்சர் வருது. 1482.25. ஓகே கண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட சம் கண்டுபிடிக்கிறோம். இதோட சம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வருது? எது 1 2 3 4. இந்த 4ஓட வேல்யூ சொல்லுங்க சம். இந்த 4ஐ ஆட் பண்ணி போடுங்க. அதுதான் நம்மளுடைய சம்மேஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா? அப்ப எஸ்எஸ்டிக்கு இது யூஸ் பண்ணுங்க. 3617.44. ஓகேங்களா? அவ்வளவுதான்மா. மொத்த 2 டேபிள் முடிஞ்சது. அடுத்து அனோவா டேபிள் போட போறோம். ஃபர்ஸ்ட் இது கால்குலேஷன் முடிப்போம். சரிங்களா? கால்குலேஷன் முடிச்சோமா? இப்ப டி டி எவ்வளவு? 236. இதுதான் வந்து சம்மேஷன் டி யோட வேல்யூ. சரிங்களா? டோட்டல் கிராண்ட் டோட்டலோட வேல்யூ இதுதான். சரிங்களா? அப்ப சொல்லுங்க, கரெக்ட் பேட்டர்ன் என்னது? 236 ஸ்கொயர்ட் டிவைடட் பை
இது எத்தனை காலம் எத்தனை ரோ 4 இன்ட்டு 4 ஓகே. அப்போ 4 இன்ட்டு 4 வந்து 16 சரிங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா கண்ணு 3414 34 3481 81 3481 கரெக்டாமா? இது டஃப் இல்லைல? இல்ல சார். சரி அடுத்தது யார் வேணும்? SSR. SSR என்னது? RT ஸ்கொயரோட சம்மேஷன் டிவைடட் பை என்னது? NI மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். எவ்வளோ கலந்து RT ஸ்கொயரோட சம்மேஷன் இங்கே இருக்குது பாருங்க 3490 3490.5 மைனஸ் 3481 ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 10.5 என்னமா வாய்ஸ் சொல்லல? 10.5 10.5. அடுத்தது SSR 10.5 டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் 1 நம்பர் ஆஃப் ரோ மைனஸ் 1 அப்போ எவ்வளோ இருக்குது? 4 பை மைனஸ் 1 வந்து 3 எவ்வளோ கிடைக்கும்? 3.5 3.5வா? ஓகே. ஆமா சார். அடுத்தது SSC சொல்கிற கணக்கு எவ்வளோ வருது? SSC டோட்டல் என்ன? இதே SSCயோட நார்மல் வேல்யூ என்ன ஃபார்முலா? சம்மேஷன் CT ஸ்கொயர் டிவைடட் பை NI மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். அதோட வேல்யூ எவ்வளவு? 3488.4 மைனஸ் 3481 சொல்லுமா? 7.4 7.4. அடுத்தது யார் வேணும்? MSC. MSCயோட வேல்யூ என்ன? SSC divided by n minus 1 that is equal to 7.4 divided by 3 என்ன வேல்யூ வருதுடா கண்ணு? 2.46 சொல்லுமா? 2.46 2.46 ஓகேங்களா? சரி ஓகே சார். TSS TSS ஓட வேல்யூ என்னது? summation xijg whole squared minus CF. summation xi squared ஓட வேல்யூ என்ன? இதான் 3638 3638 minus CF. CF ஓட வேல்யூ என்ன? 3481 சொல்லுங்கம்மா என்ன வருது? 3638 minus 3481 157 கரெக்டாமா? சரி அடுத்து யார் வேணும்? SSTங்கிறது இங்க பாருங்க TR ஸ்கொயர் போடுங்களா? இதுதான் TR ஸ்கொயர் மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். TR ஸ்கொயர் எவ்வளவு வந்தது? 3617.44 மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர் வந்து 3481 எவ்வளவு வருது? 136.44 136.44 ஆமா சார். சரி அடுத்து யார் வேணும்? MST ஓட வேல்யூ வேணும். MST ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? SST divided by n minus 1 n minus 1 வந்து 3 that is equal to 136.44 divided by 3 equal to 40 20 டிவைட் பண்ணி போட்டா 136 இது 45.48 ஓகேங்களா? அடுத்து யார் வேணும்? SSE வேணும். SSE ஃபார்முலா தெரியுமா? TSS minus SST minus SSC minus SSR இதுதான் ஃபார்முலா. TSS 157 minus SST இங்க இருக்குது பாருங்க. TSS இங்க இருக்குது 136.44 minus SSC வந்து மேல இருக்கும். SSC எவ்வளவு வந்து 7.4 10.5 7.4 10.5 7.4 minus 10.5 சொல்றேன் கண்ணு. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போட்டா எவ்வளவு கிடைக்குது? SSC 2.66 சரிங்களா? அடுத்தது யாரு? MSE. MSE யோட ஃபார்முலா SSE divided by
n minus 1 into n minus 2. இதுதான் ஃபார்முலா. SSE 2.66 divided by n னா 3 n minus 1 3 into 2 6. அப்ப என்ன கிடைக்குது 2.66 divided by 6. இதனோட ஃபைனல் ஆன்சர் 0.44. அவ்வளோதான் கண்ணு. ஒரு வழியா கால்குலேஷன் முடிச்சாச்சு. லாட்டின் ஸ்கொயரோடது. லாட்டின் 3 வேக்கு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். அனோவா டேபிள் லாட்டின் ஸ்கொயர் ஆர் 3 வே. ஸோ மொத்தம் எத்தனை வேணும்? மொத்தம் 4 வேணும். பார்த்துங்க. சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், எஃப் ரேஷியோ. என்ன வரும் ஃபர்ஸ்ட்? ரோ, காலம், ட்ரீட்மெண்ட், எரர். இதனோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? 10.5. இதனோட வேல்யூ 7 8 இதெல்லாம் போட்டோம். இங்கே போட்டிருக்கோம் 7.4 7.4 136.44 136.44. இது எரரோட வேல்யூ SSEயோட வேல்யூ 2.66 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே 4 minus 1 4 minus 1 4 minus 1. இது வந்து மல்டிப்ளிகேஷன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டாச்சு. ஓகே சார். டிவைட் பண்ண வேண்டிய இது 0.44. MSE வந்து அது போட்டாச்சு. MST வந்து 45.48 ஆகும். 45.48. அடுத்த வேல்யூ என்ன கிடைக்குது? TSS முடிச்சாச்சு. MSC 2.46 3.5 2.46. ஓகேவாமா? ஓகே சார். சரி, இப்போ என்னது? ரோவோட ரேஷியோ எது எதையும் கம்பேர் பண்ணுவேன்? எப்பயுமே இது டிவைட் பை இதுதான். அப்போ 3.5 டிவைட் பை 0.44 இதோட வேல்யூ. அடுத்தது காலத்தோடது 2.46 டிவைட் பை 0.44 இதனோட வேல்யூ. அடுத்தது ஓகே சார். என்னமா 30 கண்ணு சொல்றா? ரிசா இருக்கிறியா? சொல்றா கண்ணு. 7.9. ஃபர்ஸ்ட் ஒனுக்கா 7.9. அடுத்தது 5.5. அடுத்தது 3.2 என்னமா 45. 103.2. 108.26. 103.27. ஓகேவா? இது எல்லாமே என்னது? கால்குலேட்டர் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டேபிள் வேல்யூ பார்க்க போறோம். டேபிள் வேல்யூ என்னது? அட் 5%. அப்ப எஃப் ரேஷியோல ரோக்கு என்ன ரேஷியோ? 3,6 3,6 3,6 எல்லாமே 3,6 தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே 3,6 தான். 6,3 எதுவும் இல்லை. அப்ப 3,6க்கு என்ன டேபிள் வேல்யூ வருதுன்னு கடற்கடன் படுறாங்கன்னு கன்க்ளூஷன் எழுதிடலாம். ரோ காலம் அண்ட் எல்லாத்துக்குமே அதே தான் வருது. 3,6 3,6 தான் வருது. 3,6 ஆமா எஃப் டெஸ்ட்ல 4.757 வருது. ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு. சரிங்களா? அப்ப கம்பேர் பண்ணி 3,6 4.76. ஆமாமா. பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூமே என்னாச்சு? ரிஜெக்டட். கட்சி நாட் என்னது? ரோ ரிஜெக்டட், காலம் ரிஜெக்டட், ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ரிஜெக்டட். அப்ப கட்சி நாட் அசம்ஷன் ரிஜெக்டட். சரிங்களா? மிஸ்டேக் இருக்குதுன்னா கொஞ்சம் ஒரு 2-3 டைம் வெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். மிஸ்டேக் இருக்கா சார்? இல்ல மேபி கால்குலேஷன் மிஸ்டேக் ஆனாலும் இருக்குது. என்ன கன்க்ளூஷன் எல்லாமே எரரா பார்க்குறேன். 4.76. ஆமா ரோக்கு மிஸ்டேக் இருக்குது. ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்கு சார். என்னமோ கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குதுமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குது. அந்த அனோவா டேபிள் மட்டும் இன்சர்ட் பண்ணிடுறேன். அனோவா டேபிளுக்கு கன்க்ளூஷன் மட்டும் இன்சர்ட் பண்ணிடுறேன். என்னமா மிஸ்டேக் இருக்குது உள்ள. நீ சொல்றதை எழுதிட்டேன். உள்ளுக்குள்ள மிஸ்டேக் வருது கொஞ்சம் பார்த்துக்க. நீங்க சொல்றதை எழுதிட்டேன். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் வருது. 10.5 சொல்றது டோட்டல் இது வருது. இது காலம் கூட அப்ராக்சிமேட் கரெக்ட், ட்ரீட்மெண்ட் கரெக்ட். அப்ப ரோ மட்டும் என்னமோ மிஸ்டேக் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? ரோ அண்ட் ஆல்சோ ரோ மிஸ்டேக்னால எரர் மிஸ்டேக் ஆகுது. ஏதோ அப்ப SSE மிஸ்டேக் ஆயிருக்குது.
செக் பண்ணி ஓகே பார்த்துக்கிட்டா சார். என்ன மிஸ்டேக் நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்டா வந்துக்குது. மத்தபடி ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். ஓகே சார். அது மட்டும் பார்த்துக்கங்க. அப்ப என்னன்னா அக்செப்டட் ரோ காலம் ட்ரீட்மெண்ட் மட்டும் மிஸ்டேக்ங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் அக்செப்டட் ரிஜெக்டட் மத்த 2 அக்செப்டட்ங்கிறாங்க. அப்ப ரோவும் காலமும் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆயிக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடு. ஓகே சார். சார் இந்த நோட்ஸ் அப்படியே அனுப்பி விட்டுறீங்களா சார்? எல்லாமே அனுப்பிடுறேன்டா கண்ணு. ஒண்ணுமே இல்ல. எல்லாமே அனுப்பிடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேஷன் மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோ. கால்குலேஷன் மட்டும் என்னமோ மிஸ்டேக் ஆயிக்குது. மத்தபடி எல்லாமே கரெக்ட் தான்.